உங்களுக்கு சித்தகிரி சித்தர் அருள் மந்திரம். நமது யூடியூப் சேனல்ல இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறேன் பார்த்தீங்கன்னா, மிக ஒரு சக்தி வாய்ந்த முறைக்குள்ள பார்ப்போம். மந்திர உச்சாடனம் செய்வதற்கு முன்னர் விநாயகரை முறைப்படி வழிபாடு செய்து எந்த தடங்களும் இல்லாமல் எடுத்த செயல் வெற்றிகரமாக முடிய அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு பின்னர்தான் மந்திர உச்சாடன வழிபாடினை ஆரம்பிக்க வேண்டும். முதலில் மந்திரத்திற்குரிய தேவதையிற்கு மலர், தூப, தீப, நைவேத்திய ஆராதனை செய்த பின்னர் மந்திரங்களை உருக்கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும். உரிய எண்ணிக்கை உருக்கொடுத்த பின்னர் கற்பூர ஆரத்தி காட்டி பூசையினை நிறைவு செய்ய வேண்டும். உருக்கொடுக்கும் எண்ணிக்கையை மனதில் நிறுத்திக் கொள்ள கைவிரல்களின் கணுக்களைக் கொண்டு கணிக்கலாம் அல்லது உரிய ஜெபமாலையை உபயோகிக்கலாம். ஜெபமாலைகள் மந்திரத்தின் தன்மைக்கேற்ப ருத்ராட்சம், ஸ்படிகம், மிளகு, தாமரைக்கொட்டை, துளசி என மாறுபடும். ஜெபமாலையின் மணியின் எண்ணிக்கை 108 உடையதாக இருக்க வேண்டும். மந்திரம் என்பது மனதை ஒருமுகப்படுத்தும் ஒரு சாதனமாகும். மந்திரங்கள் நம் எண்ணங்களை வலுப்படுத்தி, ஆற்றலை வளர்த்து, மனச்சஞ்சலத்தை குறைத்து, மனதை அமைதிப்படுத்தி நம்மிடத்து நல்ல எண்ணங்களை வளர்க்கும் ஆற்றல் பெற்றவை. மந்திரங்களை அமைதியான சூழ்நிலையில் மூடல், மனம், ஆன்மா மூன்றையும் அந்த மந்திரத்தில் அந்த மந்திரத்திற்கு உரிய தெய்வத்தில் அல்லது சேவதையில் நிலைநிறுத்தி உரிய ஆசனத்தில் பத்மாசனம், சுகாசனம் போன்று அமர்ந்து உரிய பூசைகளை செய்து உச்சரிக்க வேண்டும். மந்திரங்களை உச்சரிக்கும் போது உரிய விரிப்பில் உரிய மரப்பலகைகள், பட்டுத்துணி, தெற்ப, வெள்ளை வஸ்திரம் அமர்ந்து உச்சரிக்க வேண்டும். கண்டிப்பாக வெறும் தரையில் அமர்ந்து மந்திர உச்சாடனம் செய்யக்கூடாது. அதிகாலை 4 மணி முதல் 6 மணி வரையான பிரம்ம முகூர்த்தத்தில் மந்திர உச்சாடனம் செய்வது சிறப்பான பலன்களை தரும். அப்படி முடியாதவர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தினை தெரிவு செய்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து அந்த நேரத்திற்கே மந்திர உச்சாடனம் செய்ய வேண்டும். மந்திரங்களை உச்சரிக்கும் போது 1, சத்தமாக 2, உதடு மட்டும் அசைந்து 3, சத்தமே வராமல் மனதிற்குள் என உச்சரிக்கலாம். இதில் 3வதாக சொன்ன முறையிலே அதிக பலன் உள்ளது. அதாவது உதடு, நாக்கு அசையாமல் மந்திரத்தினை மனதிற்குள்ளேயே உச்சரிக்க வேண்டும். மந்திரத்தின் தன்மைக்கேற்ப திசையினை தெரிவு செய்து கொள்ள வேண்டும். ஞான மந்திரங்கள் வடக்கு நோக்கியும், இல்வாழ்விற்குரியன கிழக்கு நோக்கியும், மாரண மந்திரங்கள் தெற்கு நோக்கியும் அமர்ந்து உச்சரிப்பது சிறப்பு. குறைந்தபட்சம் மந்திரங்களை 108 முறை அவசரம் காட்டாது உச்சரிக்க வேண்டும். மனத்திற்குள்ளேயே நாவசையாமல் உச்சரிப்பவர்கள் 54, 27 முறை உச்சரிக்கலாம். 16 தடவைக்கு குறையாமல் உச்சரிக்க வேண்டும். மந்திரங்களை உச்சரிக்கும் இடம் சுத்தமானதாக இருக்க வேண்டும். பூசை அறை சிறப்பானதாக இருக்க வேண்டும். பூசை அறையில் நல்ல நறுமணமுள்ள ஊதுவத்தி பொருத்தி அரை மனதை மயக்கும நறுமணம் உள்ளதாக பார்த்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான நறுமணம் பிடிக்குமாதலால் அவரவர்கள் தங்களிற்கு பிடித்த நறுமணத்தினை தேர்ந்து எடுத்துக்கொள்வது நல்லது. யட்சினி, மோகினி போன்ற தேவதைகளிற்கு மல்லிகை மனம் பிடிக்குமாதலால் அவற்றிற்கு மல்லிகை மணமுள்ள ஊதுபத்தி உபயோகிப்பது சிறப்பு. அதேபோல் அந்தந்த தெய்வங்களிற்கு தேவதைகளிற்கு பிடித்த நறுமணத்தினை தெரிந்து உபயோகிக்க வேண்டும். சாம்பிராணி புகைக்கு தேவதா ஆகர்ஷண சக்தி உள்ளதால் சேம்பிராணி தூபம் உபயோகிப்பது சிறப்பானது. பௌர்ணமி, அமாவாசை, அட்டமி, ஏகாதசி திதிகள் வரும் நாட்களும் சிறப்பு விரத தினங்களும் மந்திர உச்சாடனத்திற்கு சிறப்பான நாட்களாகும். சூரிய சந்திர கிரகண நாட்களில் கிரகண வேளையில் உச்சரிக்கப்படும் மந்திரங்கள் 1க்கு 100ஆக பலனைத் தரும். மந்திரங்களை தெரிவு செய்யும் போது சாத்வீக மந்திரங்களாக இருப்பது நல்லது. அகோர மந்திரங்கள் முறைப்படி வழிபாடு செய்யாவிட்டால் நமக்கு எதிர் விளைவுகளை கொடுத்துவிட வாய்ப்புள்ளது. இது போன்ற ஆன்மீக பதிவு நமது சதுரகிரி சித்தர் அருள் மந்திரம் நமது யூடியூப் சேனல்ல மகா குருவன் நமசிவாய பதிவு செய்வார்.